ஹாய் வியூஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி. இன்னைக்கு நான் என்னோட ஓன் கண்டுபிடிப்பு, அதாவது ஒவ்வொரு அம்மாவும் சமையல் செய்யும்போது அவங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி கண்டுபிடிப்பாங்க. அந்த விதத்தில் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பருத்தி பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தா, பருத்தி. நான் இந்த பருத்தி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு பருத்தி எடுத்து இந்த இதில் உள்ள இந்த இதெல்லாம் நல்லா எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருத்தி பால் கொழுக்கட்டையில் கட்டாயம் நம்ம வெல்லம் தான் போடணும். ஜாகரி வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நல்லா பொடிச்சு தண்ணி மாதிரி ஆக்கிக்கிறோம். அதுக்கு பிறகு இட்லி அரிசி ஊற வச்சது கொஞ்சம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பருத்தி கொட்டை நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பால் எடுத்துக்கிடுவோம். 2 பால் எடுத்தால் போதும். அப்புறம் நான் இதுவும் மிக்சியில் தான் போட போகிறேன். இங்கே தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ட்ரிக் சொல்லி தர போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். இதை 2ஐயும் மிக்சியில் போடுறதுக்கு நம்ம முன்னாடி நான் இந்த வெல்லத்தை பாகு காய்ச்ச போகிறேன். அடுப்பில் வச்சுருவோங்க. இதை பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கீங்க. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து வைக்குங்க. நார்மல் வாட்டர் விட்டால் போதும், சுடு தண்ணியெல்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா நாம் அந்த பருத்தி பாலை நல்லா காய்ச்ச போகிறோங்க. பால் நல்லா காய்ச்சி வரணும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கூட நாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நாம் அதுக்குள்ளே அரிசி மிக்சியில் போட்டு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது சின்ன ஜார் தான் யூஸ் பண்ண போகிறேன். மேல் மாவு எதுவும் சேர்க்க வேணாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மிக்சியில் தான் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு போட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கு நாம் மேல் மாவு எதுவும் சேர்க்க வேணாம். நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக், ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லைங்க, நார்மலி நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரை அப்படி மடித்து வச்சுருங்க. ஏதோ ஒரு காட்டன் துணி, இப்போ என்கிட்ட இட்லி துணி இருக்குது. இந்த இட்லி துணியை இந்த பேப்பர் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாவை இதில் ஓகே. இப்போ இது நாம் வச்சுட்டோம். இன்னொரு துணியை இது மேலே போடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க, உங்களுக்கு மாவு கெட்டி அரையும். மேல் மாவு எதுவும் சேர்க்காம அப்படியே அதே ருசிங்க. இது ஒன்லி அரிசி மாவுக்கு தான் செய்ய முடியும். நம்ம இப்போ எதுவும் நம்ம வடை இதை செய்கிறோன்னா அதுக்கு செய்ய முடியாதுங்க. கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்ய முடியும். அரிசி மாவுக்கு மட்டும் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் பிறகு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது கெட்டியாக இருக்கும். இது நம்ம கொழுக்கட்டை மாதிரி சிறுசாக உருட்டி போடலாம். இல்லை நிறைய பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா முறுக்கு இதில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு போடலாம். இப்போ பால் காயுது, பருத்தி பால். அதில் நாம் செஞ்சு வச்சுருக்க வெள்ளை பாகை ஊற்ற போகிறோம். அது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரும்போது நாம் இந்த கொழுக்கட்டை செஞ்சதை ஒன்றா போடுறோம். நாம் இந்த பாகை இதில் ஊற்றுறோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். வடிகட்டினா அதில் இருக்க அந்த அழுக்கு இதெல்லாம் வந்துடும். ஆனால் கொஞ்சோண்டு கெட்டியாக இருக்குது, கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து விடுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த ஆட்டின அந்த மாவே நம்ம அந்த பருத்தி பால் அந்த அரிசி மாவு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இது நல்லா கரையணும். நம்ம அதுக்குள்ளே வாங்க, இது கொதிக்கட்டும். அகலமான பாத்திரம் கூட வச்சுக்கிட்டலாங்க. நம்ம அகலமான பாத்திரத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதில் நான் பருத்தி பால், கொஞ்சோண்டு அரிசி மாவு, நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்தது, வெள்ளைப்பாகு 3 சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை சிறு சிறு உருண்டையாக உருட்டி இதில் போடலாங்க. பாருங்கள், நான் அந்த இட்லி துணி இதை மேல் துணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. கெட்டியாக இருக்குது. கீழே அந்த ஈரத்தன்மையை பேப்பரும் கீழே உள்ள துணியும் உறிஞ்சிருச்சுங்க. நம்ம மேல் மாவு எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இது கொஞ்சம் ஈஸியான ட்ரிக் இல்லையா? நம்ம விநாயகத்துக்கு கொழுக்கட்டை செய்யணும்னாலும் மேல் மாவு எதுவும் சேர்க்க வேணாம். இயற்கையான முறை இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம அம்மா வீட்டில் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய துண்டில் போட்டு அப்படியே அடிச்சிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஆமாம், இது எனக்கு எங்கள் பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி செஞ்சால் உனக்கு கீழே உள்ள தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு. பாருங்கள், நான் அந்த அரிசியை கொழுக்கட்டை மாதிரி சிறுசாக பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு முடியலை அப்படின்னா முறுக்கு பிழியிற மாவில் கூட பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ பருத்தி பால் நல்லா கொதிக்குது. நான் இதில் ஒன்றா போட போகிறேன். கீழே அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கங்க. நல்லா வேகுதுங்க. இன்னும் நல்லா வெந்த பிறகு ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். இதுக்கு நெய் எதுவும் ஊற்ற வேணாம். ஜஸ்ட் ஏலக்காய் பொடி போட்டால் போடுங்க. முந்திரி கிஸ்மிஸ் எதுவும் தேவையில்லை.
ஏலக்காய் பொடி மட்டும் தூவினா போதும். வந்து என்னோடய ஓன் கண்டுபிடிப்பு தாங்க. நான் பருத்திப்பால் செய்யற கொஞ்சம் கை நிறைய அரிசி போட்டு இது கொஞ்சம் வயிறு எனக்கு ஃபில் ஆன மாதிரி இருக்கும் மார்னிங், அதுக்காக தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பருத்திப்பால் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம் இதை வேறொரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். நான் நார்மல் வெல்லம் தான் போட்டிருக்கேன். நமக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா, கரெக்டான அளவு இல்லை, அம்மாங்களுக்கு ஒரு அளவு தெரியும். நிறைய செய்கிறதா இருந்தால் தான் நம்ம எவ்வளவு அப்படின்னு நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். நாம் வெள்ளைப்பாகு செஞ்சு வைக்கிறதால நான் வந்து வெள்ளைப்பாகு கருப்பட்டி பாகுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே என்கிட்ட இருக்கும். டக்குன்னு ரவை பணியாரம் அந்த மாதிரியெல்லாம் நான் கொஞ்சம் செஞ்சுருவேங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது வேறொரு கண்டெய்னரில் மாற்றிடுவேன். கண்டெய்னரில் மாற்றிட்டேன். ரொம்ப அருமையான பருத்திப்பால் கொழுக்கட்டை ரெடி. இதில் வந்து வாசனைக்காக ஏலக்காய். இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு ஏற்றதாக இருக்குங்க. நம்ம ஹெல்த்தியும் கூட. நான் அந்த பருத்திப்பால் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருவேங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.